அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, நலமாக இருக்கிறீர்களா? பல்வேறு விதமான செல்வ ரகசியங்களை நமது யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நான் கொடுக்கக்கூடிய செல்வ ரகசியங்கள் என்னென்னா, ஆமைக்கு உணவளிப்பதன் மூலமாக லட்சுமி கடாட்சத்தை பெறுவது எப்படி. அந்த ஆமைக்கு உணவளிக்கும் போது நாம் ஒரு மந்திரத்தை சொல்லி பயன்படுத்தினோம்னா அதன் மூலமாக நமக்கு லட்சுமி கடாட்சம் பெறும். அது என்ன மந்திரம் என்பதை தெரிவிக்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த ஆமையோட கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். ஆமையோட ரகசியம் என்னென்னு ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். மலேசியாவில் பினாங் அப்படிங்கிற ஒரு தீவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில், ஒரு சீனர்களோட கோயில். அங்கே இருக்கக்கூடிய டாட்டாய்ஸ் பாண்ட் அப்படிங்கிற இடம் தான் இந்த இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆமைகள் இருக்குது. அதற்கு இங்கேயே அதற்கு பிடிச்ச கீரை வகைகளை விற்கிறாங்க. இந்த கீரையை நீங்கள் வாங்கி லெஃப்ட் கையை கீழே வச்சு ரைட்டு கையை அதன் மேலே வச்சு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 21 முறை சொல்லணும். இப்போ நான் 3 முறை மட்டும் உங்களுக்காக பகிர்ந்து கொள்கிறேன். ரிங் வசி வசி சகல ஜீவராசிகளும் வசி வசி சகல ஐஸ்வர்யங்களும் வசி வசி. அதாவது ஓம் ரிங் வசி வசி சகல ஜீவராசிகளும் வசி வசி சகல ஐஸ்வர்யங்களும் வசி வசி. ஓம் ரிங் வசி வசி சகல ஜீவராசிகளும் வசி வசி சகல ஐஸ்வர்யங்களும் வசி வசி. இந்த மந்திரத்தை ஏதோ ஒரு வேண்டுதலை வச்சுட்டு மனதார சங்கல்பம் செஞ்சு இந்த கீரைக்கு 1000 அந்த வேண்டுதல் இந்த கீரைக்கிட்ட சொல்லி 1000 கோடி நன்றிகள்னு மனதார சொல்லிட்டு இந்த உணவை கொஞ்சம் கொஞ்சமாக நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த உயிரினத்துக்கு போடணும். அப்படி நீங்கள் போடும்போது என்னாகும்னா அதை உண்ணக்கூடிய இந்த உயிரினமானது அதை நம்மளோட எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்தும். இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உயிரினங்கள் கொண்டு போய் சேர்த்துவதன் மூலமாக நம்மளோட வேண்டுதலையும் இது நினைக்கும். ஸோ ஐஸ்வர்யத்துக்கான சிம்பிள்ஸ் ஆல்ரெடி ஆமை தான். ஸோ அதனால தான் சீனர்கள் கோயில்லையே ஆமையை வளர்த்துறாங்க. ஸோ இந்த ஐஸ்வர்ய சிம்பிளான ஆமைக்கு நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு அந்த வேண்டுதலை நீங்கள் மனசார பயன்படுத்தினீங்கன்னா அதன் மூலமாக உங்களோட ஐஸ்வர்யமிக்க செல்வ வளம் மிக்க வேண்டுதலும் நிறைவேறும் என்பது தான் இதில் இருக்கக்கூடிய ரகசியங்களே. ஸோ இத்தனை ஆமைகளை ஒட்டுக்க ஒரு இடத்துல நீங்கள் இப்படி பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் மிக கம்மி. ஸோ அத்தனை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இடத்துல இங்கே இருக்கக்கூடிய ஆமைக்கு நீங்கள் உணவு தருவதன் மூலமாக உங்கள் வாழ்விலும் செல்வம் பெருகும் அப்படிங்கிறதான் இதோட விஷயமே. ஸோ நம்ம ஊரில் எப்படி பசுவுக்கு அகத்திக்கீரை தருகிறோமோ, குதிரைக்கு தருவோம், யானைக்கு தருவோம், அதுபோல தான் இதுவும் சீனர்கள் நம்ம பசுவுக்கும் குதிரைக்கும் யானைக்கும் தர மாதிரி இவங்க இங்கே இருக்கக்கூடிய ஆமைக்கும் தராங்க. ஸோ ஒரு உயிரினத்துக்கு உணவளிப்பதே பெரிய விஷயந்தான். ஏன்னா நம்ம வள்ளல் பெருமானார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜீவகாருண்யமே மோட்சத்திற்கான ரகசியம்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜீவகாருண்யத்தில் மிக முக்கியமானது உணவு தருவதும் தான். அது இந்த மாதிரி உயிரினத்திற்கு நீங்கள் தரும் பொழுது அந்த உயிரினம் அந்த உணவை உண்டு பசியாறும் பொழுது அதற்கான உணர்வு இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் பண்ணும். அது இந்த மாதிரி வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் வாழ்விலும் இது நடைபெறும். இந்த வீடியோ பார்க்குற உங்கள் சார்பாக கடைசி உணவை அந்த ஆமைக்கு தரேன். உங்கள் வாழ்க்கையிலும் சகல ஐஸ்வர்யங்கள் நிறையட்டும், சகல ஐஸ்வர்யங்கள் பெறட்டும். ஸோ உங்களோட வேண்டுதலை இங்கே வச்சுக்கோங்க மனதார. உங்கள் சார்பாக இந்த உணவை நான் ஆமைகளுக்கு தருகின்றேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உயிரினங்களுக்கும் முடிஞ்சால் பண்ணுங்கள். எந்த உயிரினத்துக்கும் பசி இருக்கும்போது பசி ஆற வைத்தீர்கள் என்றாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஐஸ்வர்யமிக்க ரகசியங்களோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றிகள் கோடி.